Hello viewers, welcome to Car Trainers, personalized car training services. Second போட்டுக்கோங்க. Viewers, நம்ம கூட a client from நாகநல்லூர் சார் இருக்காரு. வர ரைட்டு சரிங்க, ரைட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. அவர் ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் Hyundai Venue மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் கிளாஸ். கிளச் ஐத்து லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. லிட்டில் பிரேக். இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது 3 டாஸ்க் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபுல் ரைட் சரிங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் மேக்கிங் டர்னிங்ஸ் ஸ்ட்ரைட் பண்ணுங்க சார். வெஹிக்கிள் திருப்பிங்க, கிளச்சை பொறுமையாக விடுங்க, மூவ் பண்ணுங்க அப்படிங்க, ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். ரெண்டாவது டாஸ்க்கு டிரைவ் ஆன் நேரோ ஸ்ட்ரீட்ஸ். மூணாவது டாஸ்க்கு டிரைவ் ஆன் கமர்ஷியல் ரோட்ஸ், அதாவது டிவைடர் இல்லாத ரோட்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே டாஸ்க்கு கவர் பண்ண போகிறோம். கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் யூ டேக் சார். லெஃப்ட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. வைங்க, ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டு மேக் இட் அஸ் அ க்ளோஸ் லெஃப்ட். அப்படியே திருப்போங்க லெஃப்டிங்க, இன்னும் லெஃப்ட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். கிளச்சை பொறுமையாக விடுங்க அப்படிங்க, திருப்பி அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுவோம். கிளச்சர் ரோடு அப்படியே கிராஜுவல் ஸ்ட்ரைட், இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணுங்க வெஹிக்கிளைங்க. எக்ஸலண்ட்டு. ஸ்ட்ரைட்டாக போகும், நேராக போய்ட்டு அகைன் கமிங் அப் ஆஃப் ஜங்ஷனில் வி ஆர் மேக்கிங் ரைட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட்டு தான், லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க. வைங்க, திஸ் ரைட் கொஞ்சம் ரைட்டில் கிளச் ஏற்றிக்கோங்க. வைங்க, ஸ்லைட்லி அப்ளை த பிரேக். ரைட் மேலே பார்த்துட்டு ஒய்டாக திருப்புங்க. ரைட்டாக திருப்புங்க. ரைட் அப்படிங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். பர்ஃபெக்ட். ஹெட் ஸ்ட்ரைட்னா டர்னிங்ஸ் பொறுத்த மட்டில் அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணணும், ஸ்டீரிங்கோட ரொட்டேஷன் ஸ்டைல் என்ன, லெஃப்ட்டில் எவ்வளோ ஸ்டீரிங் திரும்பும், ரைட்டில் எவ்வளோ திரும்பும், லெஃப்ட் டர்ன் எப்படி எடுக்கணும், ரைட் டர்ன் எப்படி எடுக்கணும், ப்ரொசீஜர் டு மேக் டர்னிங்ஸ் இண்டிகேட் பண்ணணும், மிரர் அப்சர்வ் பண்ணணும், ஹார்ன் பண்ணணும், ரோட் அப்சர்வேஷன் வைல் மேக்கிங் டர்னிங், ஜங்ஷன் பாயிண்ட்டில் தான் போய் டர்ன் பண்ணணும், ரோடோட கார்னரை பார்த்துட்டு டர்ன் பண்ணணும். இதெல்லாம் தான் அவருக்கு நம்ம கொடுத்துருக்குற இன்புட்ஸ். வர லெஃப்ட் எடுக்கிறோம் சார். இங்கே லெஃப்ட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க திருப்பிங்க. ஸோ இங்கே லெஃப்ட் எடுக்கும்போது ஹஸ் டு ஸ்லோ டவுன், கிளச் அழுத்தி லைட்டாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் வர வெஹிக்கிள் பார்த்துட்டு ரோடோட கார்னர் அப்டைன் பண்ணணும்னா க்ளோஸாக திருப்பணும் லெஃப்ட். இப்போ திருப்போங்க சார் லெஃப்டிங்க. பர்ஃபெக்ட். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்க. ஒன்ஸ் நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரைட் ஆகும்போது ஸ்ட்ரைட் பண்ணுவோம் ஸ்டீரிங் அப்படிங்க, இன்னும் ஸ்ட்ரைட்டு. எக்ஸலண்ட். கிளச் எழுதிக்கோங்க திருப்பிங்க, கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கோங்க. வைங்க, லைட்டாக ரைட்டில். ஓகே, நேராக போங்க. இதில் ஸ்லோவாகவே போங்க. திருப்பி கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கோங்க. வைங்க, லிட்டில் ரைட்டில். கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் யூ டேக் லெஃப்ட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க திருப்பிங்க. எஸ், ஸ்லோ பண்ணிக்கோங்க. வைங்க, கிளச் அழுத்திட்டு லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு மேக் இட் அஸ் அ க்ளோஸ் லெஃப்டிங். இன்னொரு லைட்டாக லெஃப்ட்டில் வந்துக்கோங்க. வைங்க, ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இன்னும் லெஃப்ட் திருப்புங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். திருப்பி ரைட் எடுக்கிறோம் சார். ரைட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. வைங்க, இப்போது ரைட் இண்டிகேட்டா. எஸ், ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். ரைட் மேலே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போயிட்டு ஒய்டாக திருப்புங்க. ரைட்டு கிளச் நிதானமாக விடுங்க. வைங்க, இன்னும் ரைட்டு திருப்பிக்கோங்க. ஸ்லோ. இப்போ ரைட்டு, இன்னும் ரைட்டு திருப்பிக்கோங்க. இன்னும் ரைட்டு. வெரி குட். கிளச் அழுத்தி ஸ்ட்ரைட்டு. எக்ஸலண்ட்டு. மூவ் பண்ணுங்க அப்படிங்க. எஸ், நோ ப்ராப்ளம். கரெக்டாக போன இல்லைங்க. நம்ம மேக் இட் தேர்ட்னா ப்ரெஷர் கிளச் மேக் இட் தேர்ட், நியூட்ரல் தேர்ட். டர்னிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். டாஸ்க் நம்பர் 2 டிரைவ் ஆன் நேரோ ஸ்ட்ரீட்ஸ். நேரோ ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்த மட்டில் லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். கிளச்லேயே தான் மூவ் பண்ணணும், ஸ்லோ ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணணும். கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கோங்க சார். கிளச் எழுதிக்கோங்க, கொஞ்சம் ரைட்டில், இன்னும் ரைட்டில். இந்த மாதிரி சடனாக வெஹிக்கல்ஸ் வருவாங்கன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டீரிங்கை ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். சோஃபார் சார் வந்து கிளச்லேயே தான் ட்ராவல் பண்ணுறாரு. தேவைப்பட்டால் மட்டும் ஆக்சிலேட்டர் செகண்ட் கியர்லேயே தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஸ்டீரிங்கை ஜென்டலாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணியே மூவ் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் தான் வெஹிக்கல்ஸ் வந்தாங்கன்னா நம்ம லெஃப்ட் அட்மோஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் எடுக்கிறோம் சார். நேரோ ஸ்ட்ரீட்டில் டர்ன் பண்ணும்போது வைட் ஆங்கிள் ஆஃப் டர்ன். கிளச் ஏற்றிக்கோங்க, கொஞ்சம் ரைட்டில் வந்து யூ டு மேக் லெஃப்ட் டர்ன் சார். ரைட்டில் வந்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க அப்படிங்க. லெஃப்ட் மிரர் பார்த்துக்கோங்க, ஆக்சிலேட்டர் வேண்டாம். இன்னும் லெஃப்ட் திருப்புங்க. இப்போ கிளச்சை பொறுமையாக விடுவோங்க, ஸ்லோவாக விடுவோம். கிளச் அப்படிங்க, திருப்பி அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுவோம். வைக்கலைங்க, ஸ்ட்ரைட்டு. கிளச் ஒரு ஸ்ட்ரைட் பண்ணுவோம். லைட்டாக லெஃப்ட்டில் வந்துக்கோங்க. லெஃப்ட்டில் இப்போ கிளச்சை பொறுமையாக விடுவோங்க. ஸ்லோலி இதை கிளச்சு. எக்ஸலண்ட். அப்படியே போகும். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுவோம். ஸ்டீரிங்க கிளச் ஆகிடுவோம். இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணுவோம். ஆமாம், அவர் எடுப்பார். இப்போ கிளச் ஆகி பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாத போது வி ஹேவ் டு ஸ்டாப். அங்கே நமக்கு ஸ்பேஸ் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணணும். இந்த லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் இந்த ஃப்ரேம்லேருந்து வெளியில் இருக்கணும். ரைட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற அந்த 2 வீலர்ஸ் அந்த ஃப்ரேம்லேருந்து வெளியில் இருக்கணும். இப்போ போகலாம் போங்க. கிளச்சை பொறுமையாக விடுவோங்க. போங்க. ஈஸி தான் போவோம், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சேலஞ்சிங் டாஸ்க் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க. லைட்டாக ரைட்டில் அப்படியே போங்க. நம்ம போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம். லைட்டாக லெஃப்ட் வந்துக்கோங்க. திருப்பிங்க. இது போதும். திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஸ்டீரிங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளச்சை மட்டும் பொறுமையாக விடுவோங்க. திருப்பி கிளச் ஆகிடுங்க. வெயிட், லைட்டாக ரைட்டு திருப்புவோங்க. ஸ்லைட்டாக இது போதும். திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணுங்க. பிரேக் ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போது அங்கே அந்த 2 வீலர் நம்ம ஃப்ரேம்குள்ளே இருக்குது. அப்படியே வெயிட் பண்ணுங்க. எடுக்கணும். ஆமாம், அதை எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக. எக்ஸலன்ட் சார். அப்படியே போங்க.
லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம வெஹிக்கிளோட லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்ன, இது எல்லாமே தெரிய வரும். ஆமாம், லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க. இங்கே நேராக விட ஜங்ஷன் ரைட் எடுக்கிறோம் சார். ரைட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்லோ பண்ணிக்கோங்க. கிளச்சை அழுத்திக்கோங்க. கிளச்சை அழுத்திட்டு லெஃப்ட் ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துன்னு ஒய்டாக திருப்புங்க. ரைட் கிளச்சை அழுத்திக்கோங்க. இங்கே எஸ், இப்போ திருப்புங்க சார். ரைட்டிங்க ஃபுல் ரைட்டை திருப்பிடுங்க. இங்கே அப்போ தான் உங்கள் லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிற வெஹிக்கிள்ஸ் உங்கள் ஃபேமிலி வெளில போகும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். அகைன் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள், கிராஜுவலாக ஸ்ட்ரைட்டாக. வெரி குட். கிளச்சை பொறுமையாக விடுங்க. இங்கே வியூவர்ஸ், நம்ம நேரோ ஸ்ட்ரீட் கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கமர்ஷியல் ரோட்ஸ். கிளச்சை மட்டும் விடுங்க ஸ்லோவாங்க. கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பொறுத்த மட்டும் இந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷனில் நம்ம 4 பக்கமும் பார்த்துட்டு தான் திரும்பணும். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங். ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள், லிட்டில் ஆக்சிலேட்டர், மேக் இட் செகண்ட் அண்ட் மேக் அமௌண்ட். கொஞ்சம் ஆக்சிலேட் கொடுத்துட்டு செகண்ட் கியர் ஸ்ட்ரைட் ஆச்சுக்கோங்க ஸ்டீரிங். பர்ஃபெக்ட் சார். கொஞ்சம் ஆக்சிலேட் கொடுங்க, செகண்ட் போட்டுக்கோங்க. இங்கே லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு, லெஃப்ட் ரைட்டு ஃப்ரேம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி மூவ் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைட் வெஹிக்கிள், செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. இங்கே கிளச் ஏற்றி நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட் டவுன். ஆப்போசிட் ஏதாவது பெரிய வெஹிக்கிள் வந்ததுன்னா நம்ம லெஃப்ட்டில் எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதை பார்க்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் ஆஸ் வெல் அஸ் மிரர் அப்சர்வேஷன். நம்மள எதனா வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரேம்குள்ளே யாராவது கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ தியரி. எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்களை கிராஸ் பண்ண விட்டுறோம். நோனா நல்லா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட்டு ஒய்டாக ரோட பார்த்துட்டே போகிறோம். எக்ஸிட் ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகிறோம். யார் வேணால் எப்போ வேணால் சடனாக உள்ளே வருவாங்கன்றதை எதிர்பார்த்துட்டே போகணும். நார்மல் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ், ரொம்ப எக்ஸஸ் ஸ்பீடு இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க ஹார்ன் அடிச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கோங்க. சரிங்க, ரைட் பார்த்து லைட்டாக ரைட்டில் திருப்பி லெஃப்ட்டில் வந்துக்கோங்க. இங்கே அண்ட் லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் அவங்களோட ஃபுல் வியூ தெரியிற இடத்துல நம்ம வெளில வந்துடணும். க்ளோஸாக போய் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆக்சிலேட் எதுவும் காலிடுங்க. சரிங்க, ரோடு ரொம்ப டேம்பர்டாக இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸ்மூத் டிரைவிங்காக இருக்கணும் இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது. கம்ப்ளீட் லெஃப்ட் லைன்லேயே போங்க. சரிங்க, ஸ்டீரிங்கை ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் வரும்போது லெஃப்ட் மிரர், ரைட்டில் வரும்போது ரைட் மிரர் பார்த்துக்கோங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். செகண்ட் டே ஆஃப் கிளாஸில் 3 டாஸ்க் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட இன்புட்ஸும் அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கோங்க. எக்ஸலண்ட்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்க தனியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறது நல்லது. லைட்டாக லெஃப்ட்டில் வந்துக்கோங்க சார். திருப்பிங்க. எஸ், ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். நம்மக்கிட்ட டூவல் கண்ட்ரோல்ஸ் கிடையாது, சிங்கிள் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான். நம்ம ட்ரெயினிங்கிட்ட மட்டும்தான் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ வில் பி கண்ட்ரோலிங் ஹிம். ஒரு எக்ஸ்டெண்டான சுச்சுவேஷனில் மட்டும்தான் ஹேண்ட் பிரேக்கோ இல்லை ஸ்டீரிங்கோ நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். கிளச் எழுதிக்கோங்க, லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. சரிங்க, லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க. இங்கே வர ரைட் எடுக்கிறோம். அண்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எந்தெந்த சுச்சுவேஷனில் வீக்காக இருக்கார், எதெல்லாம் அவர் மிஸ் பண்ணாருன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அகைன் கமிங் அப் ஆஃப் டேஸில் அது எல்லாமே நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிவிடுவோம். ரைட்டில் பார்த்துன்னு ஒயிட் ரைட் சார். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார் என்ன அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட கார் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமி வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் கற்றுக்கலாம் வியூவர்ஸ். தேங்க்யூ.